வணக்கம்மா. உங்க பேரு? ஐசா நாச்சியா என் பேர். ஐசா நாச்சியா. சரி, சொல்லுங்கம்மா. நான் உங்கள்கிட்ட ஒரு இது தேடி தான் வந்திருக்கேன். நீங்க தான் கூப்பிட்டீங்களா? நீங்க தான் கூப்பிட்டேன். இந்த ப்ரோக்ராம் பார்ப்பீங்களா நீங்க? உங்களுக்கு இப்போ டிவி முன்னாடி வந்து பேசுறதுல வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்லை. ஏன்? ஏன்னா என் பிள்ளைங்க உயிரை எனக்கு காப்பாற்றி வேணும், அதுக்காண்டி உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன். சொல்லுங்கம்மா. நான் சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எங்கள் அப்பாலாம் சின்ன வயசுல இறந்துட்டார். அப்புறம் அதோட இருந்தேன். எனக்கு ஒரு 13 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ தெரியலை நம்மளுக்கு. நானே விளையாட்டு பிள்ளை. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ அந்த வாழ்க்கை சரியில்லை. ஒரு 16 வயசில் எனக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த வாழ்க்கை சரியில்லை. அதோட நான் இருந்தேன். இந்த பையன் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டேன். எங்கள் பையனை. இல்லை, நீங்கள் 16 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு ரெண்டு பசங்க, ஆம்பளை பசங்க. 13 14 வயசுலலாம் அந்த பெரிய பையன். அப்போ பொண்ணு ஒரு 17 18 வயசில் தான். அந்த 2ஆவதாக கல்யாணம் பண்ணோம் தான் அந்த குழந்தை. முதல் குழந்தை முதல் கணவர். ஆமாம். அப்போ 14 வயசுலேயே குழந்தை பிறந்துருச்சு. 13 வயசு சொல்ல போனால் எங்கள் அப்பா இறந்து போடவுடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யார் கல்யாணம் பண்ணாங்க? அம்மா தான் பண்ணாங்க. ஏன்னா அம்மாவும் ரொம்ப ஒன்றும் தெரியாதவங்க தான். அப்போல்லாம் படிப்பு இதெல்லாம் இல்லாதவங்க தான். அதோட இருந்தாங்க. அப்புறம் சரி நம்ம பொண்ணை வச்சுட்டு இருக்கோமேனு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை அவசரமாக கட்டி கொடுத்தாங்க. வாழ்க்கை சரியில்லை. அதோட இருந்தோம். அவர் உங்கள் வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா 2 பேருமே? நாங்களும் அவங்களுமே முதல் கணவரையும் டைவர்ஸ்? இல்லை ஃபஸ்ட்டு தான். சரி. அதோட 2வது ஒரு 18 வயசுக்கிட்ட, ஒரு 17 18 வயசுக்குள்ளே எனக்கு 2வது இந்த குழந்தை பொண்ணு பிறந்துச்சு. அதோட நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அப்போ இந்த பையனை நம்ம சரி வெளிநாடு போகிறேன்னு சொன்னான், ஆசைப்பட்டான். சரி போகட்டுன்னு மலேசியா அனுப்பிவிட்டேன். அப்போ அவன் போகும்போது 17 18 வயசு தான், 17 வயசு தான் இருக்கும் அங்கே போயிருக்கும் போது. அங்கே மலேசியானா 17 வயசில் போகலாம் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு நான் பார்க்குறேம்மான்ட்டு போயிட்டான். அப்போ படிக்கல, படித்தான். 10th வரைக்கும் படித்தான். 10th வரைக்கும் படிச்சுட்டு நான் போகிறேன்னு சொன்னால் அனுப்பி விட்டுட்டேன். அங்கே ஹோட்டலுக்கு தான் அனுப்பி விட்டுருந்தேன். அப்போ நம்ம தம்பி சொந்தக்கார பையன் அங்கே இருந்துச்சு. அதோட சரிக்கா நான் அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டு போயிட்டாப்புல. அங்கே போய் வேலை பார்த்த இடத்துல இந்த பொண்ணு ஹோட்டலுக்கு, எங்கள் மருமகம் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கும் போல இருக்குது. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் பழக்கமாயிட்டு. அப்போ அங்கே உள்ள மேனேஜரே எனக்கு ஃபோன் அடித்தார். அம்மா, இந்த ஊர் சட்டப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த சட்டம் இங்கே ஏற்றுக்காது, இந்த மாதிரி தம்பி செய்கிறான், அவன் வாழ்க்கையை வீணாக போயிடும், அதனால் நான் வேறு கடைக்கு மாற்றவாமான்னு கேட்டார். சரிங்க சார், நான் மாற்றிடுங்கண்ணான்னு சொன்னேன். வேறு கடைக்கு மாற்றிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு திரும்பியும் போய் எங்கள் பையனை பார்த்து ஏதோ பழகி அழைச்சிட்டு போயிடுச்சு. ஒரு 18 வயசுலலாம் அழைச்சிட்டு போய் இவங்க குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லி இந்த பையன் கேட்கல, வேணாப்பா அந்த நாடு நம்மளுக்கு ஒத்து வராது, நீ வந்துரு, நம்ம வீட்டில் இல்லாத பொண்ணுங்கள்ல. அப்போ அறியாத வயசு அவன் கேட்கல. அப்புறம் அதோட நான் என்ன செஞ்சேன், அப்போ நீ எனக்கு பிள்ளையே இல்லை, உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, அம்மா வேணும்னா வா, அந்த பொண்ணு வேணும்னா அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டேன்.